மாறன் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வீரா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாண்டியராஜா ஐயா கிட்ட, ஐயா நான் சொல்ல வேண்டியது எல்லா விஷயங்களும் வந்து உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். இனிமேல் வந்து முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனையே இல்லாமல் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதை வீரா நீ அப்படி உட்காருமா அப்படின்னு வந்து பாண்டியராஜ ஐயா சொல்கிறப்ப, ஐயா ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுகிறபடி வந்து சொல்லுங்கள், நான் வந்து வெளியில் போய் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஏம்மா தீர்ப்பு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வாதாடிட்டு தீர்ப்பு சொல்கிறப்ப நீங்கள் இல்லைன்னா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, அதனால் நான் வெளியில் போய் ஓரமாக வந்து உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பெஞ்சில் போய் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு பதட்டத்தோட கண்ணை மூடிக்கிட்டு மாறணும் எப்படியா வெளில வரணும்னு மனசார வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அதிரடியாக பாண்டியராஜையா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அறிவழகா, நீ தேவையில்லாமல் வந்து மாறன் மேலே வந்து ஒரு தப்பும் இல்லாமல் வந்து அதுவும் இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு நீ பொய் சொல்ல வச்சுப்பாரு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. உன்னை வந்து 6 மாதம் வந்து பணி நீக்கம் செய்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு, இந்த பக்கம் மாறன் வந்து எந்த தப்பு செய்யலை, நீ தாராளமாக உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமாக ஆளுப்பா, எப்படி ஒரு பொண்டாட்டி வந்து எல்லாருக்கும் கிடச்சா நிச்சயமாக வந்து எல்லாருமே வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. உன் நம்பிக்கையை வந்து அவன் நம்பிக்கையை நீ காப்பாற்றுற, நீ வந்து அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்க, வாழ்த்துக்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வீரா வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து மாறன் வெளில வந்தோடனே திரும்பி கூப்பிட்றாங்க, ஓய் வீரா அப்படின்னு கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னப்ப, இல்லை அது வந்துன்னு மாறன் பதட்டப்படுற மாதிரியே வந்து வீராவை பார்த்து சொன்னோன்னே, என்னை விட்டுட்டாங்க அப்படின்னா, என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நீ தான் அந்த அளவுக்கு வாதாடிட்டிய, எந்த தப்பும் செய்யலை, இனிமேல் வந்து உன் கூட தான் வாழணுங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து எமோஷ்னலாக வந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல நீ எந்த தப்பும் செய்யலை, பொய் வந்து என்றைக்குமே வந்து உண்மையை வந்து மறைச்சிருக்கோம், ஆனால் நிச்சயமாக வந்து காற்று போகிற வாக்கில் வந்து பொய் விலகிட்டு உண்மை தான் நினச்சி நிற்கும்னு சொன்னேன் தெரியுமா, நல்ல வேலை நீ வந்து நான் சொன்னதுக்காக வந்து வார்த்தை மாறாமல் வந்து நீ உண்மையை சொன்ன பாரு, அங்கே தான் வந்து நம்ம ஜெயித்தோம். நீ மட்டும் ஏற்கனவே முன்னாடியே தெரியும்னு ஏதாவது உளறி இருந்த வழக்கம் போல் என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு வீரா, உன்னால் எப்படி வீரா திடீர்னு அதிரடியாக வாதாட முடிஞ்சிச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் உனக்கு ஒன்றுனா நான் வந்து சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப, அவனாலும் வந்து அந்த அறிவழகனை வந்து ஓட ஓட வந்து விரட்டி விட்டுட்டாரு தெரியுமா, 6 மாதம் வந்து வேலை செய்ய முடியாதான் அப்படிங்கிறப்ப, ஓ அது வேறையா, ஆமாம் நீ என்ன கொஞ்சம் நெஞ்சமாக வந்து அவனுக்கு வந்து பதிலடி கொடுத்து ஆப்பு வச்சுருக்க, பெருசாக தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ராமச்சந்திரலேருந்து கார்த்தி எல்லோரும் ஓடி வராங்க. வந்தோடனே வந்து டக்குன்னு வந்து கார்த்தி வந்து மாறனை பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் ராவன் முகத்தில் கொஞ்சம் கூட வந்து சந்தோஷம் இல்லாமல் அப்படியே வந்து இவன் தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரியே முகத்தை வந்து அப்படியே வந்து கோவத்தோடையே இருக்காங்க. கண்மணியும் ஓரமாக வந்து இவங்க சந்தோஷத்தை பார்த்து வந்து அவ்வளோ தூரம் கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் வீரா கையை பிடிச்சி ராமச்சந்திரன் வந்து, வாழ்த்துக்கள்மா நீ நினச்சதை வந்து சாதிச்சிட்ட அப்படிங்கிறப்ப, ஆமாம் என் மருமகன் என்ன விட்டுருவான்னு நினச்சியா, சும்மாவா என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கட்டி பிடிச்சிட்டு வீராவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து நம்ம நினச்சபடி நடக்கலை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணி தான், இவளுக்கு போய் உதவலான்னு நினச்சி வந்துட்டு கடைசியில் மொத்தமாக குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவழகன் வந்து செம கடுப்பில் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வீரா வந்து மாறனையும் அழைச்சிட்டு அப்படியே வராங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஆரத்தி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் சொன்னாங்க. உடனே வந்து கண்மணி வந்து சொன்னாங்க, இப்போ எதுக்கு ஆரத்திலாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வர வேண்டியது தானே அப்படிங்கிறப்ப, அதே தான் வீரா சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மாறனை வந்து அங்கே டேபிளில் உட்கார வச்சுட்டு கரெக்டாக வந்து முத்துலட்சுமி அம்மாவும் வந்து சந்தோஷம் தாங்கலை, என் மாப்பிள்ளை வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு தெரியும், அதை வந்து என் பொண்ணு நிரூபித்தது மேற்கொண்டு எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப, வீராவை பார்த்து வந்து, அக்கா என்ன மாறன் மாமா முழுசாக ஏற்றுக்கிட்ட போல் அப்படிங்கிறப்ப, ஆமாண்டி அவன் தான் எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஆக மொத்தம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டாங்க அதான் அப்படிங்கிறப்ப, அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குடத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து மாறன் தலைமையில் வந்து அப்படியே வந்து தெளிச்சிட்டு எண்ணெய் எடுத்து தேய்ச்சிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் மாறனை சுற்றி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வீராவே எண்ணெய் தேய்ச்சி முத்துலட்சுமி சந்தோஷமாக குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்மணி வந்து, இவன் இப்படி வெளியில் வருவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, என்னடா இது, நம்ம வந்து அண்ணனுக்காக வந்து ஏதாவது வந்து அதிரடியாக ஒன்று செஞ்சாகணும்னு அவங்க கோவத்தோடு மறைக்கிறதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.